ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சிருஷ்டிக்கிறவர். ஆதியாகமம் 1:1 சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார், சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை குன்றி போய்விடவில்லை. அவர் உங்களுக்கு சகலவற்றையும் சம்பூர்ணமாய் சிருஷ்டித்து தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உலகத்தையும் சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்த போது வார்த்தையை அனுப்பி அவைகள் யாவையும் சிருஷ்டித்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னவுடன் வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியாகமம் 1:3. தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றவுடன் அப்படியே ஆகாய விரிவு உண்டாயிற்று. ஆதியாகமம் 1:6. பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆதியாகமம் 1:11. ஆனால் மனிதனை உருவாக்கும் போது கர்த்தர் புதிய வழியை கையாண்டார். வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 2:7, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். கர்த்தர் உங்களுடைய சிருஷ்டிகராய் இருக்கிறபடினால் தேவனுடைய சாயலினால் சிருஷ்டிக்கப்பட்ட உங்கள் மேல் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். சிருஷ்டிப்பின் நாளோடு அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை முடிந்துவிட்டது என்று எண்ணிவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே மன்னாவை அனுப்பினார். அது பரலோகத்திலே தேவ தூதர்களுடைய உணவாகும். ஆனால் மனிதனுக்காக அதை சிருஷ்டித்து அனுப்பி கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி சாப்பிட விரும்பின போது காடைகளை சிருஷ்டித்து அனுப்பினார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை எப்படி போஷிக்க முடிந்தது? அதுவே தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை. மனமுடைந்து போயிருந்த தீர்க்கதரிசியாகிய யோனாவின் மேல் கர்த்தர் மனதுருகினார். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை யோனா மேல் ஓங்கி வளர பண்ணினார். யோனா 4:6. யோனா இருந்த இடத்தின் அருகே எப்படி ஆமணக்கு விதை வந்தது? எப்படி அது ஓங்கி வளர்ந்தது? சிறிய செடியாய் இருந்த அது எப்படி மிக அதிகமாக நிழல் தரக்கூடிய விருட்சமாய் மாறியது? ஆம், தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமையே காரணம். இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்ட வெளியிலே வனாந்தரத்தில் நடந்தபோது எங்கே இருந்து மேக ஸ்தம்பங்களை கொண்டு வந்தார்? எங்கிருந்து அக்கினி ஸ்தம்பங்களை நிறுத்தினார்? ஆம், இதெல்லாம் நம் அருமை ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை அல்லவா? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அவருடைய வல்லமை குன்றிவிடவில்லை. உங்களுக்காக சிருஷ்டிப்பின் அற்புதங்களை நிச்சயமாகவே அவர் செய்தருளுவார். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 54:5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 10 மற்றும் 11ஆம் அதிகாரங்கள், மாலை லூக்கா 21ஆம் அதிகாரம் 20 38ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகவே சிருஷ்டிக்கிற வல்லமையை வெளிப்படுத்துவார்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.